வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஒரு கேக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கேக்கு தான் நம்ம வீட்டில் ஓவல் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, டேவிஸ் கிச்சனு, லஞ்ச் மனு சேனல் தாங்க. அதில் டின்னர் காம்போ, லன்ச்சு காம்போ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன், அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பால் பொடி, கொக்கோ பவுட்ரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் சீனி பொடிச்சது, ஒரு ஏலக்காய் தட்டி பொடிச்சது. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நமக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம அப்பத்துக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த சோடாப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் உள்ள எண்ணெய் தடவிருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு இப்படி தடவி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற மாவில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே போல் இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், அரை ஊற்றினாலே போதும், நமக்கு பொங்கி வரும். இப்போ எல்லா மூட்லையும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இங்கிட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடியில் நல்லா சமப்படுத்தி நல்லா இப்படி தட்டி கொடுத்துட்டு நீங்கள் வைங்க. நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், இருந்தால் தூவி கொடுத்துக்கோங்க. இது நமக்கு குட்டிகளுக்கு தூவி கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், அதுக்காக தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்கு இந்த மாதிரி அழகாக வீட்டில் உள்ளதை வச்சு அருமையாக செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போங்க. இது இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் புக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போர்க் இது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னாக்கும் ஒட்டுச்சுனாக்கு நமக்கு வேகலைன்னு அர்த்தங்க. இப்போ 30 நிமிஷம் ஆகிருக்கு, நமக்கு இன்னும் வேகலை, இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஆரவும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான இன்றைக்கி ராகி மாவு வச்சுட்டு சூப்பராக ஒரு வீட்டில் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. பிள்ளைங்க இப்போ வீட்டில் இருக்கும்போது சாயந்தர டயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.